ஒரு காட்டில் நிறைய கரடிகள் வாழ்ந்துட்டு வந்துச்சாம். அந்த கரடிகள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு நாள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சாம். அப்போது 2 கரடிக்கு நடுவில் சண்டை வந்துடுச்சாம். உடனே அந்த அந்த கரடியை பார்த்து இன்னொரு கரடி சொன்னிச்சான், நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டி விட்டுடுச்சான். உடனே அந்த கரடி ரொம்ப கவலைப்பட்டுச்சான். நம்மளை போய் இப்படி முட்டாள்னு சொல்லிட்டானேன்னு இருக்கும் போதெல்லாம் அதை பற்றியே யோசித்துக்கிட்டே இருந்துச்சான். எப்போவுமே அதே பற்றி யோசித்துக்கிட்டே இருக்குமா, நம்மளை முட்டாள்னு சொல்லிட்டாங்கன்ட்டுன்னு. உடனே இது என்ன நினச்சிச்சான், நம்மளும் படித்து முன்னேறி ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிவெடுத்துச்சான். உடனே கஷ்டப்பட்டு என்னென்ன திங்ஸ்லாம் வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு நல்லா படிக்குமா. அது மாதிரியே அது நினச்ச மாதிரியே அது ஒரு பட்டம் வாங்கிடுச்சான். அது படித்து முடித்து ஒரு நல்ல டாக்டர் பதவிக்கே போயிட்டான். உடனே அதை நினச்சி அதோட பிள்ளையும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். அவங்க அம்மா வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டான். உடனே நான் முட்டாள் கரடி இல்லை, நானும் ஒரு அறிவாளி தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த முட்டாள்னு சொன்னுச்சு இல்லையா, அந்த கரடியை தேடி இந்த கரடி போணுச்சான். போயிட்டு அதை சொன்னிச்சான், நான் இப்போ ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். நம்ம ஏன் தான் அந்த கரடி எப்படி சொன்னோமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரடி உறைஞ்சி போய் அப்படி கஷ்டப்பட்டு நின்றுச்சான். யாரையுமே ஒரு முட்டாளாக நினைக்கவே கூடாது. அவங்களுக்குள்ளேயும் பல திறமைகள் ஒளிஞ்சு தான் இருக்கும். அதுக்கான நேரம் வரும்போது அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு இதில் முயற்சி பண்ணி வின் பண்ணுவாங்க. அதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது இதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். பாய்.